பார்த்துட்ருக்கோம். கீழே உள்ள செவ்வகப்பட்டை வரைபடத்தை பயன்படுத்தி கேட்கப்படும் வினாவிற்கு விடையளிக்கவும். ஒரு நிறுவனத்தின் உர உற்பத்தி 10,000 டன்களின் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, இங்கே சதவீதம் டன்களில் கொடுத்துருக்காங்க உர உற்பத்தி. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா 1997லேருந்து 98ஆம் ஆண்டின் உர உற்பத்தியில் குறைவானதன் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குறைவுக்கு தான் சதவீதம் கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், குறைவுனா எவ்வளோ குறைவுன்றதை மேலே போடணும். எந்த ஆண்டில் கேட்டிருக்காங்க அந்த ஆண்டுது அந்த டேட்டா ஒரிஜினல் டேட்டாவை இங்கே கீழே போடணும். ஓகேவா, அந்த ஒரிஜினல் எதுலேருந்து கேட்குறாங்களோ அது கீழே போடணும். ஓகேவா, அப்போது இங்கே என்ன போடுவீங்கன்னா 1997 கீழே போடணும். ஓகேவா, இன்ட்டு சதவீதம்னு கேட்டதுனால 100. இப்போ பாருங்கள், இது 97, இது 98. ஓகேவா, ரெண்டுக்கும் எவ்வளோ குறைவு? 60லேருந்து 45 போச்சுன்னா 15 குறைவு. ஓகேவா, எந்த ஆண்டுக்கு கேட்குறாங்க? இதில் 1997க்கு தான் கேட்குறாங்க. அப்போ அதுதான் கீழே வரும். ஓகேவா, இன்ட்டு 100னால பர்சன்டேஜ் கேட்டனால இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். இது கேன்சல் பண்ணிங்கன்னா 15 டேபிளில் இது 1 டைம், இது 4 டைம். அப்போ 100 டிவைட் பை 4னா 25%. இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 25%. ஓகேவா, செஷன் பார்த்துட்ருக்கோம். 30% ஆஃப் ஆப்பிள்ஸ் அவுட் ஆஃப் 450 ஆர் ரோட்டன். ஹவு மெனி ஆப்பிள்ஸ் ஆர் இன் குட் கண்டிஷன்? 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டதிலே நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 30% அழுகிடுச்சுன்னா கண்டிப்பாக 70, மீதி எத்தனை பர்சன்ட்? 100ல் 30 போச்சுன்னா 70% நல்ல ஆப்பிள். அதோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 70% ஆஃப் எவ்வளோ பர்சன்டேஜ்னால் நம்மளுக்கு தெரியும், டிவைடட் பை 100 போடுவோம். எத்தனை ஆப்பிளில்? 450 ஆப்பிளில் 70% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 7 டேபிள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 7s 35, ரிமைனிங் 3, 7 4s 28, 28ம் 3யும் 315. ஓகேவா, அப்போ 315 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா, விசேஷம் பார்த்துட்ருக்கோம். ஒரு தேர்வில் 250 பேர் கலந்து கொண்டவர்கள் 252 பேர் தேர்ச்சி பெற்றார்களையும் தேர்ச்சி பெறாதவர்களின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 280 கேண்டிடேட் அப்பியர் ஃபார் அன் எக்ஸாமினேஷன் ஆஃப் விச் 252 பாஸ் த ஃபெயில்டு பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 280. ஓகேவா, அதில் பாஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 252. ஓகேவா, ஸோ ஃபெயில் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. முதல்ல ஃபெயில் எத்தனை பேருன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணுவோம், இதில் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 10ல் 2 போச்சுன்னா 8, இங்கே 7 இருக்கும், 7ல் பண்ணால் 28. ஓகேவா, ஸோ 28 மெம்பர்ஸ் வந்து ஃபெயிலு. இப்போ ஃபெயில் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் எவ்வளோ? 280. அதில் எத்தனை பேர் ஃபெயிலு? 28. பர்சன்டேஜ்னு கேட்டதுனால இன்ட்டு 100 போடுறோம். ஓகேவா, ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 28 இந்த 28 கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 10. அப்போ 10% தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா, செஷன் பார்த்துட்ருக்கோம். வாட் பர்சன்ட் இஸ் 15 பைசே ஆஃப் 2 rupees 70 பைஸ்? 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது பைசாவில் இருக்குது, இது ருப்பீஸ் பைசா கலந்துருக்கு. அப்போ எல்லாத்தையுமே நம்ம பைசாவில் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் 1 ரூபி வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபி வந்து 100 பைசே. ஓகேவா, அப்போது 2 rupeesனா 200 பைசே வரும். அப்போ 200 + 70னா 217 வரும். ஓகேவா, இப்போ என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஓகேவா, அப்போது டோட்டல் வந்து 270, அதில் 15 பைசேக்கு தான் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஓகேவா, இந்த 0 கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5 3s are 15, 9 3s are 27. அப்போது இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50 டிவைடட் பை 9% வருது. ஓகேவா, பட் இந்த ஆன்சர் இங்கே இல்லை. அப்போது இதை வந்து இம்ப்ராப்பராக நம்ம வந்து மிக்சடாக மாற்றணும். அப்போ 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு தெரியும் 5 9s are 45, ரிமைனிங் 5 பை 9. ஓகேவா, கரெக்டாக வருதா? 5 9s are 45, 45 + 4 5 15 வருது. அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் 5 பை 9%. ஓகேவா, சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.75% ஆஃப் 40 kg. 0.75%னா கீழே 100 வரும், இன்ட்டு 40. ஓகேவா, ஸோ திரும்ப இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்கு நான் கீழே பாயிண்ட் எடுத்துகிட்டு எழுதுறதுக்கு கீழே இன்னொரு 100 வரும். ஓகேவா, எத்தனை பாயிண்ட்டு நம்ம தள்ளியிருக்கோ அத்தனை 0 போடுவோம். அதனால் 20ன்றனால அது ஒரு 100 வரும். ஓகேவா, இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது பாருங்கள், ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 75 100ஐயும் கேன்சல் பண்ணினா இது 3, இது 4. ஓகேவா, இந்த 4 கேன்சல் ஆகிருப்போம். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 3/10. 3/10 எப்படி எழுதலாம்? 0.3ன்னு எழுதலாம். இது எல்லாமே கேஜியில் இருக்கனால 0.3 kg தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா, சிறுசம் பார்த்துட்ருக்கோம். 8.5 மீட்டர் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 11 1/3 மீட்டர்ஸ்? இங்கே பாருங்கள், ரெண்டுமே வந்து மிக்சடில் இருக்குது. ஸோ நான் இதை முதல்ல இம்ப்ராப்பராக மாற்றிக்கிறேன். 8 2s are 16, 17/2. ஓகேவா, இது மாற்றிட்டிங்கன்னா
11 into 3 33, 34 divided by 3. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 11/2 meters இஸ் வாட் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போது 34 டிவைடட் பை 3 வந்து 3ல் 17/2 எவ்வளோ பர்சன்டேஜ்னு தான் உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போது நம்ம பர்சன்டேஜ்னால் இன்ட்டு 100 போடுவோம். ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்கள் 17/2 இது வந்து நம்ம மேலே போகும்போது தலைகீழாக போகும். அப்போ 3/34 இன்ட்டு 100ன்னு வரும். ஓகேவா? அப்போது இது கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைமு, இது 2 டைம். பார்த்தாலே தெரியும் 72 டைம்னு வருது. ஓகே, இப்போ இது இந்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 50, திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 25. அப்போ 3 into 25 வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 75%. ஓகே, இந்த சம்மோட ஆன்சர் எவ்வளோ? 75%. சேஷம் பார்த்துட்ருக்கோம். செந்தில் bought a car for 4,26,000. He paid 9,000 for its transportation and 50,000 paid for its insurance. Then it was sold for 4,41,000. What is the gain or loss percentageன்னு கேட்குறாங்க. ஓகேவா? செந்தில் என்பவர் ஒரு மகிழுந்தை வந்து 4,26,000 வாங்கி மேலும் போக்குவரத்துக்கும் காப்பீட்டு தொகையை முறையே 9,000 15,000 செலுத்தி அம்மகிழுந்தை 4,41,000 விற்பனை செய்கிறார் எனில் அடைந்தது லாபமா நஷ்டமான்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல அடக்க விலையை கண்டுபிடிப்போம். அடக்க விலைனா நம்ம எல்லா செலவும் சேர்த்தது தான் அடக்க விலை. முதல்ல அவர் வாங்கினது எவ்வளோ? 4,26,000. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு போக்குவரத்துக்கு ஒரு 9,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா 15,000 வந்து காப்பீடு இன்சூரன்ஸுக்கு ஒரு 15,000 செலவு பண்ணியிருக்காரு. இது எல்லாமே அடக்க விலை தான். அவர் செலவு பண்ணது எல்லாமே அடக்க விலையில் வந்துடும். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 6 9 சார் 15, 20, 0, 2 போச்சுன்னா 2 2 சார் 4 5, 4,50,000 வருதுங்க. இதுதான் வந்து அடக்க விலை. ஓகேவா? விற்ற விலை கொடுத்துருக்காங்க. விற்ற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,41,000. விற்ற விலை எவ்வளோ? 4,41,000. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு கண்டிப்பாக இது நஷ்டம் தான். ஏன்னா அடக்க விலை வந்து அதிகமாக வருது, விற்ற விலை கம்மியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக நஷ்டம்தான். நஷ்டம் எவ்வளோ? 50. இங்கே பாருங்கள் 50 41 41 போனால் நம்மளுக்கு தெரியும் 9,000. கரெக்டாக மேலே 9,000 வரும். எப்போயுமே அடக்க விலை தான் கீழே போடும். அடக்க விலை எவ்வளோ? 4,50,000. ஓகேவா? பர்சன்டேஜ்னு கேட்டதுனால நம்ம இன்ட்டு 100 போடுறோம். இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 2 0வையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 90/45னா இது 1 டைம், இது 2 டைம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2% லாஸ். ஓகேவா? சீரிசம் பார்த்துட்ருக்கோம். த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஃப் 20% ஆஃப் எக்ஸ் இஸ் 50. ஓகேவா? 20% பர்சன்டேஜ்னால் என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 100 ஆஃப் எதோடது? எக்ஸோடது வந்து வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 50. அப்படின்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5 டைம்னு வரும். அப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே இருக்கிற டிவைடிங் போனால் மல்டிப்ளைல ஆகிடும். அப்போது 50 into 5 வந்து ஆன்சரு. 5 5 சார் 25. இப்போ 250 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? எக்ஸாமினேஷன் அவுட் ஆஃப் 480 ஸ்டூடெண்ட் 80% of the girls and 70% of boys passed. How many boys appeared in the examination if total percentage was 750? ஒரு தேர்வில் வந்து 480 மாணவர்கள். அப்போ டோட்டல் வந்து 480. 80% ஆஃப் கேர்ள்ஸ், அப்புறம் 70% ஆஃப் பாய்ஸ். மொத்த தேர்ச்சி விகிதம் பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆண்கள் தான் கேட்குறாங்க. டோட்டல் பாய்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் கொடுத்துட்டாங்க. பாஸ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ பேர் பாஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாமா? பாஸு 75%. பர்சன்டேஜ்னு என்ன பண்ணுவோம்? டிவைட் பை 100. 75/100 இன்ட்டு எத்தனை பேரில்? 480 பேரில். ஓகேவா? இது கேன்சல் பண்ணிங்கன்னா 3, இது 4 25 டேபிளில். அப்புறம் 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 120. ஓகேவா? அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 316 வரும். இப்போ மொத்த பாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 85% ஆஃப் கேர்ள்ஸில் 85% பாஸு, பாய்ஸில் 70% பாஸு. அப்போ 70/100 ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 360 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் மொத்த பாஸ். ஓகேவா? அப்புறம் இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட் வந்து 480. அப்போ கேர்ள்ஸ் ப்ளஸ் பாய்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் 480. இங்கே பாய்ஸ் தான் கேட்குறனால கேர்ள்ஸையும் பாய்ஸ்லேயே மாற்றிக்கலாம். அப்போ எனக்கு கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 480 மைனஸ் பி. ஸோ எங்கே கேர்ள்ஸ் இருக்கோ அங்கே நான் 480 மைனஸ் பி போட்டுக்கிறேன். இப்போ 85 480 மைனஸ் பி ப்ளஸ் 70b டிவைடட் பை 100. இந்த 100 இன்சைட் கொண்டு போயிடலாம். ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 85 into 48 மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 is 44, 8 is 64, 68ன்னு வரும். 5 4s are 22, 4 8s are 32, 34ன்னு வரும். அப்போ 0 8
01 அப்போ 40800 வரும். அப்புறம் இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 85B ப்ளஸ் 70B. இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த 100 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 36,000 வரும். ஓகேவா? இந்த சைட் 36,000 இருக்குது. இதில் 85Bயில் 70B போச்சுன்னா -15Bன்னு வரும். ஓகேவா? இப்போ 40,800 15B ப்ளஸ் 36,000. ஸோ இந்த 15 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 15B. இந்த சைடு இது வந்துச்சுன்னா 40,000ல் 36,000 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? ஒரு 4,800ன்னு வரும். கரெக்டாக? நம்மளுக்கு B தான் வேணும், அதாவது மொத்த பாய்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ 4,800 டிவைடட் பை 15 நம்மளுக்கு தெரியும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் 45 வருமா? 3 15s are 45. அப்புறம் ஒரு 300 இருக்குது. 300ல் 330ல் 2 டைம்ஸ், அப்போ 320. அப்போ மொத்த பாய்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 320 தான் சம்மோட ஆன்சர். பார்த்துட்ருக்கோம். 10% ஆஃப் 5 அண்ட் 5% ஆஃப் 10 ஆட் அப் டுன்னு கேட்டிருக்காங்க. 10% ஆஃப் 5 ப்ளஸ் 5% பர்சன்டேஜ்னால் டிவைட் பை 100 போடுவோம். அப்போ 5/100 இன்ட்டு 10. இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் நடுவில் ப்ளஸ் போட்டேன். ஓகேவா? இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 5 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2. ஓகேவா? இங்கேயும் ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இது கேன்சல் பண்ணிக்கலாம் 1/2. அப்போது 1/2 ப்ளஸ் 1/2 which is equal to 1. 1 1.0ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு இதில் வந்து லாபம் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 இயரை மட்டும் எடுத்திருக்காங்க. என்னென்ன இயர்னு பார்த்தீங்கன்னா 2000 1997 இந்த 2 இயரை மட்டும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலவீனம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செலவீனம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1997 காட்டிலும் 25% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதுவுமே கொடுக்காதனால நம்ம இதை ஒரு 100ன்னு எடுத்துக்கலாம். இது 100னா இதோட 25% அதிகம்னா இது 125ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வருமானம் தான் கேட்குறாங்க. வருமான சதவீதம். வருமானமும் கொடுக்கல, ஆனால் அதை தான் கேட்டிருக்காங்க. அப்போ தெரியாதனால நான் இதை ஒரு I1ன்னு வச்சுக்கிறேன், இது ஐன்னு வச்சுருக்கேன். இப்போ நம்ம I1 ஐயை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. இதில் போட்டு, ஏன்னா இதில் வந்து பாருங்கள் வருமானம்னு இருக்கானா இதில் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2000 பார்க்கலாமா? 2000ல் லாபம் கொடுத்துருக்காங்க 60ன்னு இந்த ஃபிகர்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதை போட்டிங்கன்னா 60 லாபம் வந்து பார்த்திங்கன்னா 60 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2000 வருஷத்துக்கு தான் நான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். 2000 வருஷத்துக்கு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா வருமானம் எவ்வளோ? அதில் 2000ல் I1ன்னு வச்சுருக்கேன். அந்த I1 இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். செலவீனம் 125 டிவைடட் பை 125 இன்ட்டு 100 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5 இது 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60 = 4I1. இது வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 500ன்னு வரும். கரெக்டாக? இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 300ன்னு வந்துடும். அப்போ 4I1 வந்து பார்த்திங்கன்னா 800ன்னு வருது. அப்போ I1 வந்து பார்த்திங்கன்னா 200ன்னு வருது. இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். I1 200ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது இதே ஃபார்முலாவில் போட்டு இதுவும் கண்டுபிடிச்சிடலாமா? 1997 கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1997 பாருங்கள். லாபம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு? 45ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபிகர்லேருந்து எடுக்கிறோம். வருமானம் ஐன்னு வச்சுருக்கேன், அதான் கண்டுபிடிக்கணும். செலவீனம் 100 வச்சுருக்கேன். அப்போ 100 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 ஏன்னா பர்சன்டேஜ்னால இந்த 100 கேன்சல் ஆகி இப்போ ஐ வந்து பார்த்திங்கன்னா 145. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் கேட்குறாங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா 2000 ஆண்டை காட்டிலும்ன்றதுனால 2000 ஆண்டில் வருமானம் 200. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு குறைவுன்னு தான் கேட்குறாங்க. இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா 55%ன்னு கேட்டதுனால இன்ட்டு 100. ஓகேவா? இந்த வருமானத்தை காட்டில் எவ்வளோ குறைவுன்னு கேட்குறாங்க. அப்புறம் சதவீதம் கேட்டதுனால 100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2. அப்போ 55/2னா 27.5% தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?